ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லிக்கு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தோசைக்கு சரியாக வராது. அந்த மாதிரி உளுந்து கூடும்போது அந்த உளுந்தை வந்து கொஞ்சம் மாவை வந்து எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, நம்ம முருங்கை இலை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, அது சும்மா லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி நீங்கள் வதக்கி வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு இது அந்த உளுந்தங்கஞ்சியில் போட்டு நல்லா கிண்டி நம்ம குடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா குறுக்குக்கு ரொம்ப குறுக்கு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கேட்கும். சின்ன வெங்காயம் வேணுன்னா இதில் வேணுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கிறலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா நீங்கள் இப்படி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உளுந்தங்களி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த மாவு மிஞ்சிருச்சே நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், நல்லா பலனானதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக குடிச்சு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்து இந்த குள்ளன்னு ஆகிட்டாலே நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறலாம். சிம்மில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒட்டாது. நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ்.